வெல்கம் பேக் யூஎஸ். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே. இது யூனிஃபைட் டுட்டோரியல் சப்போர்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹவு டு ஏர்ன் மணி ஈஸிலி த்ரூ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத பற்றி பார்ட் 1 வீடியோ பண்ணியிருந்தோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஷேர்ஸ்னால் என்ன, அது எங்கே ட்ரேட் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, ஒரு ஸ்டாக்கை ஒரு கம்பெனியோட ஸ்டாக் எங்கே வாங்கலாம், அது எப்படி விற்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, நிஃப்டியில் எவ்வளோ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு, சென்செக்ஸில் எவ்வளோ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்ட் 2. பார்ட் 2ல் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலிமா ஒரு ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு பை ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் த்ரூ ஆன்லைன் ட்ரேடிங். ஸோ போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, வி ஹாவ் டு ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், சியூபியில் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம், ஐசிசியில் ஓப்பன் பண்ணலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ், ரெகக்னைஸ்ட் ஆர்பிஐ ரெகக்னைஸ்ட் பேங்க்கில் நீ எந்த பேங்க் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஷேர்ஸை வாங்குறதுக்கு முதல்ல ஒரு ஆத்தரைஸ்டு புரோக்கரை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஆத்தரைஸ்டு புரோக்கரை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஆத்தரைஸ்டு செபி ஆத்தரைஸ்டு புரோக்கர் யார் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ், மென்டார்ஷிப், புரோக்கரேஜ், நல்ல புரோக்கரேஜ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் போய் முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஏன் ஓப்பன் பண்ணணுன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் வாங்க முடியும், விற்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு அதே ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலையே. டிமேட் அக்கௌண்ட்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் தான் போய் செட்டில் ஆகும். இந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே டிமேட் அக்கௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, எப்படி சார் நான் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேங்க் மூலிமா ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதர் த்ரூ நெஃப்டா இல்லை ஆர்டிஜிஎஸ் மூலிமா நீங்கள் இல்லை செக் மூலிமா நீங்கள் இப்போ நீங்கள் ஷேர் கார்டில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 173626 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க உங்கள் ஷேர் கார்டில் உங்களோட பேரில். அந்த ஐடிக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சுன்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 50,000 அப்படின்னு காட்டும். ஒன்ஸ் அந்த 50,000 கிரெடிட் ஆனதுக்கப்புறம் யூ ஆர் அலவுட் டு ட்ரேட். ஓகேங்களா? ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். எப்படி வாங்கலாம், விற்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் ஆர் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. கேஷ் ட்ரேடிங் ஈக்விட்டி ட்ரேடிங் ரெண்டுமே ஒன்று தான். ஃபியூச்சர் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஃபியூச்சர் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் இதுவும் ஒரு வாஸ்ட் ஏரியா. இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வர பார்ட் 3 வீடியோவில் இல்லை பார்ட் 4 வீடியோவிலே இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நம்ம கேஷ் ஆர் ஈக்விட்டி ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ஷேர்ஸை வாங்கலாம், விற்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கேஷ் ஆர் ஈக்விட்டி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ட்ரேடிங் இருக்குங்க. ஒன்று இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே பேஸ்டு ட்ரேடிங்னா என்ன? சரி சார், பிஃபோர் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இது எங்கே ட்ரேட் பண்ணணுன்னா என்எஸ்சியில் இல்லை பிஎஸ்சியில். சில ஸ்டாக்ஸ் என்எஸ்சிலே லிஸ்ட் ஆகிருக்கும், பிஎஸ்சிலே லிஸ்ட் ஆகிருக்கும். சில ஸ்டாக்ஸ் பிஎஸ்சியில் மட்டுமே லிஸ்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்எஸ்சியில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை பிஎஸ்சியில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. சார் என்எஸ்சிக்கு தனியாக நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னா கேட்டால் இல்லை. என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் ஒரே ட்ரேடிங் அக்கௌண்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, டாடா மோட்டார்ஸ் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கும், பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்எஸ்சியில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், பிஎஸ்சியில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்எஸ்சியில் வாங்கினீங்கன்னா என்எஸ்சியில் தான் நீங்கள் விற்கணும். என்எஸ்சியில் வாங்கிட்டு பிஎஸ்சியில் கொண்டு போய் விற்கக்கூடாது. அப்போ 2 டபுள் கான்ட்ராக்ட் ஆயிரும். என்எஸ்சியில் ஒரு தனி கான்ட்ராக்ட் ஆயிரும், பிஎஸ்சியில் ஒரு தனி கான்ட்ராக்ட் ஆயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக
ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து என்எஸ்சிலேயே ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்ட்ராடேனா என்ன? இன்ட்ராடேனா சிம்பிள். இன்ட்ராடே ட்ரேடிங் தான் நார்மலாக யூஸ்வலாக ஸ்பெக்குலேட்டர்ஸ் எல்லாம் டெய்லி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக இன்ட்ராடே தான் பண்ணுவாங்க. இன்ட்ராடே வந்து மோஸ்ட்லி அது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பை அண்ட் செல் த ஸ்டாக்ஸ் அந்த சேம் டே. அன்னைக்கே ஷேர்ஸை வாங்கி, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அன்னைக்கே விற்கிறது பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா பை டுடே அண்ட் செல் டுமாரோ. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கலாம், ஆனால் எல்லா ஷேர்ஸும் இன்றைக்கே வாங்கி நாளைக்கே விற்க முடியாது. ஒரு சில கம்பெனி ஷேர்ஸ் தான் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குங்க. ஃபஸ்ட்டு செபிக்கு வந்து தெரியணும், நீங்கள் எந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகிறீங்கிறது தெரியணும். சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினோடனே செபியில் ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாம் முதல்ல உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் செட்டில் ஆகணும். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே விற்றீங்கன்னா அது சில பிரச்சனைகளாக வரும். அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி வாங்கினீங்களா அட்லீஸ்ட் ஒரு 4 days 5 days அதை ஹோல்டு பண்ணி நீங்கள் செல் பண்ணுறது நல்லது. இன்றைக்கே வாங்கி நாளைக்கே விற்றீங்கன்னா ஷேர் டிமேட் அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகாததுக்கு முன்னாடியே நீங்கள் விற்றுட்டிங்கன்னா அக்கௌண்ட்டில் சில ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு கேல்குலேஷன் சரியாக போட தெரியாது. ஈவன் அவங்களும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் பை டுடே அண்ட் செல் ஆஃப்டர் 1 week ஆர் அ மந்த். இல்லைனா நான் உங்களுக்கு பெட்டர் சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, ரிஸ்க்கே வேண்டாங்க, நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிடுங்க. 1 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்கள், இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்கள், 5 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்கள். இதில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 25% to 150% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறீங்க பார்த்தீங்களா. பிகினர்ஸ் நீங்களாம் பிகினராக இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் இன்ட்ராடே பண்ணுவாங்க. ஸ்பெக்குலேட்டர்ஸ்னால் யாருன்னா, இன்றைக்கி வராங்க, வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, டாட்டா மோட்டார்ஸ் கம்பெனியை பார்க்குறாங்க, ஓ இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸோட பையர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, ஸோ இந்த ஷேருக்கு இன்றைக்கி டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து நான் வந்து ஒரு 250 rupeesக்கு வாங்குகிறேன், கண்டிப்பாக ஒரு 2 ரூபா மேலே ஏறும், நான் 252 rupeesக்கு விற்றுட்டு 2 ரூபா ப்ராஃபிட்டில் நான் வெளியில் வரேன் அப்படின்னு ஸ்பெக்குலேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி 2 ரூபா கேப்பில் விற்றுட்டு வெளியில் ஓடி வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் ஸ்பெக்குலேட்டர்ஸ். சில டைம் வந்து வாங்கி திடீர்னு சடனாக ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த ஷேர் விலை இறங்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரொம்ப ஹை. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு பிகின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப லோ. நீங்கள் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஷேர் வந்து மேலே வரதான் போகுது ரேட்டு. இன்றைக்கி வாங்குறீங்க, இன்றைக்கி சாயந்தரம் பார்க்கும்போது நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு 3 ரூபா கீழே இறங்கிருச்சுன்னா 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மேலே வரும். அப்போ நீங்கள் விற்றுட்டு வெளியில் வரலாம். ஓகேவா? இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 2 வகையாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து கோயிங் லாங், இன்னொன்று கோயிங் ஷார்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. கோயிங் லாங்னா என்ன சார், கோயிங் ஷார்ட்னா என்ன சார்? முதல்ல கோயிங் லாங்னா என்னென்னு பார்க்கலாம். கோயிங் லாங்னா ஷேர்ஸை வாங்கிட்டு அப்புறம் விற்கிறது, இதுக்கு பேர் கோயிங் லாங்கு. கோயிங் ஷார்ட்னா ஷேர்ஸை செல் பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணுறது. சார் ஷேரை வாங்கிட்டு விற்கிறது ஓகே, அது என்ன சார் விற்றுட்டு வாங்குறது? ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டிலேயோ இல்லை நீங்கள் எந்த ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கனாலும், ஆன்லைன் ட்ரேடிங் எடுத்திங்கனாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் இல்லாமையே நீங்கள் ஷேரை செல் பண்ணிவிட்டு பை பண்ணலாம். ஆனால் இதுலேயும் ஒரு சில ரிஸ்க் இருக்குது. நான் அந்த ரிஸ்க் வந்து அடுத்த பார்ட் 3ல் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ கோயிங் லாங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ கோயிங் லாங்னா என்ன? ஷேரை வாங்குகிறோம், வாங்கினதுக்கப்புறம் விற்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து காலையில் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே வந்து மார்னிங் வந்து 9 o'clock ஓப்பன் ஆகிருங்க, 4 o'clock முடியும். 9 to 9:15 வந்து ப்ரீ ஓப்பனிங் செஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் செட்டில் பண்ணுறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது, ஆர்டர்ஸ் தான் போட முடியும். நார்மல் செஷன் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும், 3:30க்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? 9:15லேருந்து 3:30 வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம், விற்கலாம்.
பெஸ்ட்டு டைம் என்னென்னா 9:45க்கு மேலே ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு டைம். ஏன்னா 9:15 to 9:45 பயங்கர வாலட்டைலாக இருக்கும். நிறைய பையர்ஸ் உள்ளே வருவானுங்க, நிறைய செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க, நிறைய பையிங் நடக்கும், நிறைய செல்லிங் நடக்கும். அப்போ வாலட்டைல் இருக்கும். பிகினர்ஸ் நீங்கள் அந்த டைமில் ட்ரேட் பண்ணிங்கன்னா $2 $3 கீழே இறங்கும்போது நீங்கள் பயப்படுவீங்க. அதனால் பெட்டர் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு 9:45க்கு மேலே வாங்க ஆரம்பிங்க. இங்கே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 9:45ன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் 9:45க்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 9:15லேருந்து 3:30க்குள்ளே எந்த டைம் வேணால் வாங்கலாம், விற்கலாம். ஸோ பெஸ்ட்டு டைம் என்னென்னா 9:45க்கு மேலே வாங்குறது தான். 9:45க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 500 ஷேர் ஈக்விட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது, உங்களுக்கு தெரியுங்களா? 500 ஷேர் ஈக்விட்டாஸ் வந்து $100 வாங்கியிருக்கீங்க. $100 வாங்குறீங்க, $100 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் 500 ஷேரு ஈக்விட்டாஸ் கம்பெனியோடது $100 வாங்குறீங்க. அப்போது டோட்டலாக எவ்வளோ ஷேர் வாங்குறீங்க? 500 ஷேர்ஸ் இன்ட்டு $200. உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? $50,000. இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10:25க்கு பார்க்குறீங்க. 10:25க்கு பார்க்கும்போது $101 போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க, போதும் எனக்கு 500 × 1 $500 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, 10:25க்கு நீங்கள் 500 ஷேரு $101 செல் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் டேர்ன் ஓவர் என்ன? 50,500. அப்போது உங்களோட ப்ராஃபிட் என்ன? $50,000 வாங்கியிருக்கீங்க, $50,500 விற்றுருக்கீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ $500 ப்ராஃபிட். இந்த $500 ப்ராஃபிட் அப்படியே உங்களுக்கு வரும்னா இல்லை. ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் $500. எத்தனை ஷேர் வாங்கியிருக்கீங்க? 500 ஷேர் வாங்கியிருக்கீங்க, 500 ஷேர் விற்றுட்டீங்க. கான்ட்ராக்ட் டேர்ன் ஓவர் வந்து $1,500,000. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து $500. இந்த $500 ப்ராஃபிட். இந்த $500 ப்ராஃபிட் அப்படியே கிடைக்காது. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த $500 வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க இல்லையா, ஒரு ஆத்தரைஸ்டு புரோக்கரு, அவன் மூலிமா தான் நீங்கள் ஷேர் வாங்கினீங்க, விற்றீங்க. அப்போ நீங்கள் அவனுக்கு வந்து புரோக்கரேஜ் கமிஷன் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அந்த கமிஷன் $40 அவன் சார்ஜ் பண்ணுவான். $40 எப்படி சார்ஜ் பண்ணுவான் அப்படின்னா, சிங்கிள் கான்ட்ராக்ட்டுக்கு சில புரோக்கிங் கம்பெனி ஒரு சிங்கிள் கான்ட்ராக்ட்டுக்கு $20 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். சிங்கிள் கான்ட்ராக்ட்னா என்ன? பை பண்ணிங்கன்னா அது சிங்கிள் கான்ட்ராக்ட், செல் பண்ணிங்கன்னா அது இன்னொரு கான்ட்ராக்ட், ஓகேங்களா? அப்போ பை பண்ணுறதுக்கு $20, செல் பண்ணுறதுக்கு $20. ஸோ டோட்டலாக $40. எல்லா கம்பெனியுமே $20 தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா கிடையாது. சில கம்பெனி எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, $100க்கு 1 பைசாலேருந்து 10 பைசா வரைக்கும் புரோக்கரேஜ் வாங்குவாங்க. என்ன சார் $100க்கு 1 பைசான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் $100க்கு ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 பைசா புரோக்கரேஜ், ஓகேவா? அதே $100க்கு விற்றீங்கன்னா இன்னொரு 1 பைசா. ஸோ டோட்டலாக 2 பைசா புரோக்கரேஜ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன, இங்கே டோட்டலாக நீங்கள் $1,500,000 நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் கேல்குலேஷன் தான். 1,05,00,000 இன்ட்டு 0.01 டிவைடட் பை 100. அப்போ 10 பைசா வரும். அப்போது ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் 10 பைசா புரோக்கரேஜ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் 0.01 பைஸ் எடுத்த உடனே உங்களுக்கு தரமாட்டான். 0.10 பைஸ், 10 பைசா தான் உங்களுக்கு 10 பைசாலேருந்து வருவான். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து புரோக்கரேஜ் ஹையாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பெட்டர் நீங்கள் வந்து இந்த ஒரு கான்ட்ராக்ட், சிங்கிள் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து $20 சார்ஜ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் போகிறது பெட்டர். ஸோ புரோக்கரேஜ் வந்து இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் புரோக்கரேஜ் $40 சார்ஜ் பண்ணுறான். அதுக்கப்புறம் சில டேக்ஸஸ் எல்லாம் இருக்குது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு இருக்குது. இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது இந்த செபி அவங்கெல்லாம் போடுறது, எஸ்டிடின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா $101 சார்ஜ் பண்ணுவான். இந்த $1,05,000. எக்ஸ்சேஞ்சஸ் சார்ஜஸ் $3.47 வரும். செபி டேர்ன் ஓவர் ஃபீஸ் வந்து 10 பைசா சார்ஜ் பண்ணுவான். ஜிஎஸ்டி $7.84, ஸ்டாம்ப் டியூட்டி $7.50. ஸோ டோட்டலாக $159.91 வந்து நீங்கள் புரோக்கரேஜ் சார்ஜஸாக நீங்கள் டேக்ஸாக பே பண்ணிடுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக ஏ வந்து நீங்கள் ஆக்சுவல் ப்ராஃபிட் கிடையாதுங்க. நீங்கள் வந்து $500 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க ஷேர் வாங்கினது விற்றது மூலிமா. இந்த $159 வந்து புரோக்கரேஜ் டேக்ஸஸ். ஸோ A - B, அதாவது உங்களோட $500 ப்ராஃபிட் மைனஸ்
150 ரூபா டேக்ஸு ப்ரோக்கரேஜ் போக உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து 340 ரூபா 9 பைசா. இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அன்னைக்கே கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்னு காட்டும், 50,340 ரூபான்னு காட்டும். ஸோ போன ட்ரேடிங்கில் உங்களுக்கு 340 ரூபா ப்ராஃபிட். இது கோயிங் லாங். கோயிங் ஷார்ட்னா என்ன சார்? கோயிங் ஷார்ட்னா செல் அண்ட் பை. காலையில் வரீங்க, மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு தெரியுது, இன்றைக்கி இந்த கம்பெனி ஷேர்ஸ் இறங்கும்னு தெரியுது. அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நேராக போனோடனே ஷேரே இல்லாமல் விற்றுறீங்க. எப்படி சார் ஷேர் இல்லாமல் விற்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சொல்லித்தரேன் வாங்க. இது வந்து எப்போவுமே வந்து ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதில் தான் வந்து அப்ளிகபிளுங்க கோயிங் ஷார்ட்டு. சரிங்களா? 9:45க்கு போகிறீங்க, போனோடனே உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் கீழே இறங்க போகிறதுன்னு தெரியுது. 500 ஷேர் வந்து ஈக்விட்டாஸ் கம்பெனி 101 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விற்றுறீங்க. விற்ற உடனே 10:45க்கு பார்க்குறீங்க, 100 ரூபா போயிடுச்சு. டக்குன்னு பையிங் ஆர்டர் போட்டு வாங்கிடுறீங்க. சார் விற்றுட்டு எப்படி சார் வாங்குறது? மறுபடியும் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அப்படின்னா என்னென்னா, MTM அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு. சாயந்தரம் 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் என்னென்னு காட்டும், ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடு தான் பண்ணியிருப்பீங்க. யூ ஹாவ் சோல்டு 500 ஷேர்ஸ் அட் 101. அப்புறம் நீங்கள் வந்து 10:45க்கு வாங்கினீங்களா, யூ ஹாவ் பாட் 500 ஷேர்ஸ் அட் 100 rupees. டோட்டலாக 50,500 ரூபாய்க்கு விற்றுட்டு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஹென்ஸ் 500 rupees ப்ராஃபிட். வாங்கினது விற்றது தான் காட்டும், விற்றுட்டு வாங்கினதெல்லாம் காட்டாது. 3:30க்கு மார்க் டு மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ஷேர் வாங்கினீங்க, என்ன ஷேர் விற்றீங்க அதுதான் காட்டுமே தவிர, நீங்கள் வந்து விற்றுட்டு வாங்கினீங்க அந்த கணக்கெல்லாம் இல்லை. இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் விற்றுட்டீங்க, வாங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஷேர்ஸ் உங்கள்கிட்ட வேணும்ல. டிமேட்டில் போய் நோண்டி பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஷேரே இல்லாமல் நீங்கள் விற்றீங்கன்னா என்ன தெரியுமா பிரச்சனையாகும்? நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஆக்ஷன் மார்க்கெட்டில் தூக்கி உங்களோட அந்த 500 ஷேரை போட்டுருவான். 500 ஷேரை போடும்போது நீங்கள் 101 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க இல்லையா, ஆக்ஷன் மார்க்கெட்டில் போடும்போது ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏழை விடும்போது திடீர்னு இந்த 101 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க, 100 ரூபா வந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். திடீர்னு அது 110 ரூபா போயிடுச்சுன்னு வைங்க, அதாவது நீங்கள் விற்றதை விட ஒரு 9 ரூபா ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ஒரு ஷேருக்கு 9 ரூபா லாஸ். இதை பற்றி உங்களுக்கு கிளியராக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 500 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. அதே மாதிரி டிடக்ஷன்ஸ், லெஸ் டிடக்ஷன்ஸ், ப்ரோக்கரேஜ், டேக்ஸ் இதெல்லாம் டிடக்ட் பண்ணிங்கன்னா 189 ரூபா 91 பைசா. ஸோ உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் 340 ரூபா வந்துடும். ஸோ கோயிங் லாங்னா பை அண்ட் செல், கோயிங் ஷார்ட்னா செல் அண்ட் பை. இப்படி நீங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஆன்லைன் ட்ரேடிங்கில். இது எதில் பண்ண முடியும்னா, கேஷ் ஆர் ஈக்விட்டி ட்ரேடிங், இன்ட்ராடேனா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. இதை நம்ம பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கிளியராக எடுக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 1 வந்து இந்த சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்களோட ஐ பட்டனில் நான் வைக்கிறேன். இங்கே ஒரு ஐ பட்டனில் அந்த வீடியோ இருக்குது. நீங்கள் பார்ட் 1 பார்க்காதவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் என்னங்கிறது கிளியராக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.